நாட்டின் எதிர்கால அடித்தளமான இளைஞர்களின் கனவை நனவாக்குவதே மத்திய அரசின் முதன்மை இலக்கு என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2713 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். வணக்கம் புதுச்சேரி என்று தமிழில் கூறி பேச்சை தொடங்கிய பிரதமர், மகாகவி பாரதியார், அரவிந்தர், அன்னை ஆகியோர் வாழ்ந்த புதுச்சேரி ஒரு ஆன்மீக புண்ணிய பூமி என்றார். மத்திய மாநில அரசுகள் இணைந்தால் வளர்ச்சி என்பதற்கு புதுச்சேரி ஒரு உதாரணம் என்று கூறிய அவர், இரட்டை எஞ்சின் அரசுகளால் இது மேலும் வளர்ச்சி பெறும் என்றார். மாநில அரசின் முயற்சிகள் மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கி உள்ளதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி அரசில் உள்ள ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று கூறினார். வணக்கம். In the last 4.5 years, this vision is bearing fruits. Puducherry has witnessed good governance and development. When the center and the UT work with the same vision and dedication, results are faster and better. Puducherry has shown an impressive rise in per capita income. It has also achieved the highest social progress index score in the country. Now, the double engine NDA government will add more momentum to Puducherry's growth. Today, projects worth more than 2,700 crore rupees are being inaugurated and foundation stones are being laid. These projects will transform the lives of the people. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எங்களிடம் ஒரு சிறிய கோரிக்கை உண்டு, சிறிய ஒரு வலி உண்டு, வருத்தம் உண்டு. எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து இங்கே செயலாற்றினாலும் ஒரு மாநில அந்தஸ்து, ஒரு தனி அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். பல ஆண்டுகளாக எங்களுடைய அரசானது புதுச்சேரி மக்கள் விரும்பியவாறு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றார்கள். சட்டமன்றத்தில் தீர்மானமாக இயற்றி சுமார் 13 முறை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. என்று சொன்னால் எத்தனை வளர்ச்சியை பெற்றாலும் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அமைச்சரவை இவற்றிற்கு தேவையான அதிகாரம் வேண்டும் என்பதுதான் புதுச்சேரி மாநில மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும். புதுச்சேரியில் தமது நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மதுரைக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலைய மைதானத்தில் பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். பின்னர் மாலை 4 மணி அளவில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு செல்லும் பிரதமர் அங்கு சுவாமி தரிசனம் செய்கிறார். அதனை அடுத்து மதுரையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுவார்.